கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. கார்த்தியும் தீபாவும் வராங்க. வந்து அந்த ஆடியோ கம்பெனிக்கு வந்தோடனே வெல்கம் பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்து சிதம்பரமும் இங்கேயும் வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாப்புல. எப்படியும் வந்து இந்த ஆர்டரில் என்கிட்ட அசிங்கப்பட தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து கார்த்திக்கு தான் இந்த ஆர்டர் வந்து அபிராமி ஆடியோ கம்பெனிக்கு தான் கொடுத்துருக்கோன்னு அந்த மேனேஜர் சொன்னோன்னே சிதம்பரம் வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னோன்னா, ஆமாம் இப்போ ரியல் டேலண்ட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்காங்களா, அதனால் எம்டி வந்து அவங்களுக்கு தான் கொடுக்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னோன்னே சிதம்பரம் வந்து கார்த்திக்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் முன்னாடியுமே. இந்த ஆர்டரை நான் உங்ககிட்ட வாங்கி காட்டட்டுமா அப்படின்னோன்னே, உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க அப்படின்னோன்னே, நீ தலைகீழ கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயத்த செய்கிறேன். அந்த பல்லவியை வச்சே நான் வந்து பாட வச்சு அந்த ஆடியோ ஆல்பத்தை வந்து நான் ஜெயிச்சு காட்டுறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னோடனே கார்த்தி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தீபாவுக்கு செம்ம கோபமாக மூஞ்சியில் அவ்வளோ கோபத்தோடு முறைச்சிக்கிட்டு இருக்காங்க சிதம்பரத்தை பார்த்து. எப்படி நம்ம பல்லவின்னு இவன் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்தி வந்து தைரியமாக சொல்கிறான், முதல்ல உங்களால் அவங்கள ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாப்புல. ஏன் ரீச் பண்ண முடியாமல், நான் அசால்ட்டாக ரீச் பண்ணுவேன். நான் நினச்சா வந்து உலகத்தில் உள்ள எல்லாரையும் கண்டுபிடிக்கும் போது ஆஃப்டர் ஆல் சின்ன இந்த பல்லவியை கண்டுபிடிக்க முடியாத, அதுவும் சிங்கரை எனக்கு யாருன்னு கூட தெரியும், உனக்கு தான் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாப்புல. என்ன இது இப்படி சொல்கிறாருன்னு கார்த்தி வெளியே ஒரு செகண்டு யோசிச்சுட்டு வெளியில் கட்டிக்காமல் உன்னால் ஆனதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க வெளியில். தீபா வந்து என்ன சார் இப்படி சொல்கிறாப்புல, அவர் பல்லவியெல்லாம் தெரியுமா அப்படின்னா, அவர் ஏதாவது சும்மா ஏதாவது வெறுப்பேற்றுறதுக்காக சொல்லுவார். அவர் ஏற்கனவே தோற்று போயிட்டார்ல, இந்த தடவை இந்த ஆர்டர் வந்து பல வருஷமாக அவர் வாங்கிட்டு இருந்த கம்பெனி தான், அதனால் வந்து கடுப்பில் வந்து ஏதாவது உளருவார், நீ ஒன்றும் பெருசாக கண்டுக்காதீங்க அப்படின்னோடனே, இல்லை சார் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அவங்களுக்கு பல்லவிக்கு அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் வராது. அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா நம்மளாலே ரீச் பண்ண முடியல, அவங்க எப்படி முடியும், அதனால் ஃப்ரீயாக விட்டு தள்ளுங்க அப்படின்னோடனே, எங்கே இங்கேயே இறங்கிக்கிறேன் அப்படின்னீங்க. இல்லை சார் நான் வந்து கொஞ்சம் வெளியில் கோயிலுக்கு போகணும், நீங்கள் போயிட்டு வீட்டுக்கு ஆஃபீஸுக்கு போங்க, நீங்கள் காஸ்மெட்டிக் கம்பெனிக்கு, நான் வந்து எதுவாக இருந்தாலும் இங்கே போய் இறங்கிக்கிறேன் அப்படின்னோடனே கார்த்தி வந்து காரில் இங்கே இறக்கி விட்டுட்டு கிளம்பி தீபா வந்து அங்கே பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து சிதம்பரம் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். யாருன்னு முதல்ல சொல்லுங்கள் சார். நான் தான் சொல்கிறேன்ல சிதம்பரம்னு பேசுகிறேன், இப்போ கூட வந்து நேரில் பேசிட்டு போனேனே அப்படின்னோடனே, எதுக்கு சார் எனக்கெல்லாம் கால் பண்ணுறீங்க அப்படின்னு தீபா வந்து ஃபோனை வைங்க அப்படின்னு சொன்னோன்னே, இருங்க தீபா அவசரப்படாதீங்க, தீபா என்கிற பல்லவி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசினோன்னே தீபா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. எப்படி உங்களுக்கு தெரியும்னு, எனக்கு தெரியுமா, நீ தான் பல்லவிங்கிற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். நீ வந்து இந்த விஷயத்தை நான் சொல்லாமல் இருக்கணும்னா உன் கார்த்திக்கு நீ எனக்காக எங்கள் ஆல்பத்தை வந்து பாடி ஆகணும், அப்படி இல்லைன்னா நான் உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கு இன்னும் ஒரு 1 hour டைம் தரேன், முதல்ல மரியாதையே என் ஆஃபீஸுக்கு வந்து நீ என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. தீபாக்கா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல், இவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், யார் மூலமாக தெரிஞ்சிருக்கும், நம்மளை பற்றி தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் அந்த பல்லவி விஷயம் தெரிஞ்ச ஆள் ரூபஸ்ரீ தான். நிச்சயமாக ரூபஸ்ரீ அந்த புதுசாக நடிக்க வந்தாலே டூப்ளிகேட் பல்லவி ஸ்வேதா, அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். அப்போ யாரோ ஒருத்தங்க வந்து கூட்டுக்கலவாணியாக இருந்திருக்காங்க சிதம்பரத்து கூட அப்படின்னு தீபா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து மீனாட்சி கிட்ட வந்து சொல்கிறாங்க. இங்கே மீனாட்சி வந்து நிச்சயமாக இதுக்கு வந்து முடிவு வந்து கார்த்திகிட்ட உண்மையை சொல்கிறதான், இதுக்கு அப்புறமும் நீ நடிச்சேன்னு வச்சுக்கேன் பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீபா வந்து உண்மையை சொல்லலான்னு முடிவு எடுக்கிறாங்க.